லாபம் யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலீடுன்னு வர்றப்ப நம்ம ஒரே ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு பணம் முதலீடு பண்ணுறோங்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது. எவ்வளவு காலத்துக்கு அந்த முதலீட்டை தொடர்ந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி 25 வயசுலேருந்து 30 வயசில் இருக்கிற பல பேரை நான் பார்க்குறேன். அவங்கக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சார், உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் என்னை பார்த்து சிரிப்பாங்க. சார், எனக்கு வயசு இன்றைக்கி 25 வயசாகிருக்கு சார், 30 வயசாகிருக்கு சார், இன்னும் 30 வருஷம் இருக்குது நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளேயும் என்கிட்ட ரிட்டையர்மெண்ட்டை பேசுகிறீங்களே, நான் லைஃப்பை என்ஜாய் பண்ண வேணாமா அப்படின்லாம் கேட்பாங்க. ரொம்ப வாஸ்தவமான ஒரு பதில் தான் அது. இப்போ இந்த வயசில் 25 வயசுலேருந்து 30 வயசுலேருந்தும் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம யோசிக்கணுமா அப்படிங்கிறது ரொம்ப நியாயமான கேள்வி தான். ஆனால் நீங்கள் இந்த 30 வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணுறப்ப ரொம்ப சின்ன அளவில் தான் பணத்தை போடுவீங்க, ஓகேயா? ஆனால் அந்த பணம் 30 வருஷம் தொடர்ந்து போட்டு அந்த பணத்தை அங்கேயே வச்சிருக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற பணம்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பல பேர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. 30 வயசில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பண்ணுறதுக்கான மறந்துடுறாங்க. ஓய்வு காலத்துக்கு தேவையான பணத்தை சேர்க்க மறந்துடுறாங்க. 40 வயசுலையும் மறந்துடுறாங்க. ஆனால் 50 வயசில் அவங்களுக்கு ஐயையோ, நம்ம 20 வருஷம் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, நமக்கு இன்னும் 10 வருஷம்தான் இருக்கே, நம்ம இதுக்குள்ளேயும் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை சேர்க்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வந்த பிறகு அவங்க எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு பதட்டமும் வந்துடுது, டென்ஷனும் வந்துடுது. அப்போ தப்பாக முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக உங்களுடைய 51வது வயசில் இருந்து 60வது வயசு வரைக்கும், அதாவது 10 வருஷத்தில் உங்களால் 1 கோடி ரூபா சேர்க்க முடியுமா அப்படின்னா சேர்க்க முடியும். நீங்கள் 30 வயசில் பணத்தை சேர்க்குறத மிஸ் பண்ணிட்டீங்க, 40 வயசில் பணத்தை சேர்க்குறத மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு 50 வயசு. இந்த 50 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே உங்களால் 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியும்னா கட்டாயமாக சேர்க்க முடியும். அதுக்கான ஒரு பிளான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு 50 வயசு, உங்கள் குழந்தைகள் காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சிருக்கலாம், சம்டைம்ஸ் மேரேஜ் கூட குழந்தைகளுக்கு ஆகிருக்கலாம். அதனால் இப்போ பெரும்பாலும் பெரிய கமிட்மெண்ட்ஸு எல்லாமே முடிஞ்சிருக்கும். 30லேருந்து 50 வயசு வரைக்கும் உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் வேறு ஏதோ ஒரு வகையில் கோல்டாவோ ரியல் எஸ்டேட்டாவோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ 50 வயசில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் 1 கோடி ரூபாய் சேர்க்கறது எப்படி அப்படின்னு வர்றப்ப உங்கள்கிட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் இருக்கலாம். இப்போ உதாரணமாக இப்போ உங்களுக்கு 50 வயசு, 51வது வயசுலேருந்து நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறப்ப இப்போ உங்கள் பேங்க் எஃப்டிலேயோ அல்லது ஒரு கணிசமான தொகை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ ஒரு 15 லட்சமோ 16 லட்சமோ உங்கள்கிட்ட இருந்தால் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் மொத்தமாக போடலாம். அப்படி போட்டு அந்த 15 லட்சம் 16 லட்சம் ரூபாய் அடுத்த 10 வருஷத்துக்கு தொடர்ந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது 12% ரிட்டர்ன் கொடுக்கும் பட்சத்தில் அந்த 15 லட்சம் 16 லட்சம்ங்கிறது 49 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஓகேயா? ஸோ 12%ங்கிறப்போ 12% ஆண்டுதோறும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், சிஏஜிஆர்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய லாபம்ங்கிறது 12% இருக்குமானால் உங்களுடைய 16 லட்சம்ங்கிறது 49 லட்சமாக மாறி இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 51 வயசுலேருந்து மாதம் 20,000 ரூபாய் எஸ்ஐபியில் நீங்கள் போட ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 12% நீங்கள் கிடைச்சதுன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய 60வது வயசில் 44 லட்ச ரூபாயாக பெருகி இருக்கும். நீங்கள் 20,000ங்கிறப்போ இந்த 10 வருஷத்தில் நீங்கள் 24 லட்சம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது ஏறக்குறைய டபுள் மாதிரி ஆகி கிட்டத்தட்ட 44 லட்சம் ஆகிருக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் 16 லட்சம் மூலமாக போட்டது 49 லட்சம் ஆயிடுச்சு. இந்த ஒரு 20,000 எஸ்ஐபி பண்ணதில் உங்களுக்கு 44 லட்சம், ஏறக்குறைய உங்களுக்கு 94 லட்சம் ரூபாய் வந்துடுது. இது உங்களுக்கு ஒரு 90 லட்சமாவோ அல்லது 1 கோடி ரூபாயோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ஓகேயா? நான் சொல்கிறது நீங்கள் 16 லட்சம் தான் போடணும்னு தேவையில்லை. உங்கள்கிட்ட அதிகமாக 20 லட்சமோ 25 லட்சமோ இருந்தால் கூட
50 வயசில் நீங்கள் வந்து மொத்தமாக முதலீடு பண்ணலாம். உங்களால் வந்து 20,000மோ 25,000மோ அல்லது ஒரு 15,000 கூட நீங்கள் பண்ணணும்னா கூட ஏறக்குறைய 80 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் சேர்க்கறதுக்கான ரொம்ப சிம்பிள் பிளான் இது. ஓகேயா? ஸோ இந்த பிளானை 50 வயசில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இது நம்மளால் முடியுமா? நம்மக்கிட்ட ஒரு 15 லட்சமோ 20 லட்சமோ இன்னைக்கு இருக்கா? அதை நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட முடியுமா? நம்மளால் 20,000 வந்து எஸ்ஐபி முறையில் 50 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு போக முடியுமா? அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. அப்படி யோசித்து நம்மக்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட இருக்குது, நான் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அடுத்த 10 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் சேர்க்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் ஏன் பரிசீலிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே கேள்வி. இந்த மாதிரி யோசிக்கிறப்ப பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து நம்ம உலகம் வந்து எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் தான் நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உலகம்ங்கிறது எப்போவுமே வந்துட்டு பதற்றம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும், பதற்றங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி நமக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னா கடந்த காலங்களில் அது கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். இதை வந்து சரி நான் வந்து எனக்கு 12% கிடைக்காது சார், மியூச்சுவல் ஃபண்டில் 12%லாம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த 12% வருமானம் வேறு எதில் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் அதில் போடுங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து கட்டாயமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இதை மியூச்சுவல் ஃபண்டை விட அதிகமான வருமானம் எங்கே கிடைக்குது, அப்படி கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கள். பார்த்து அதில் இருந்ததுன்னா நீங்கள் அதிலேயே கூட வந்து போடலாம். ஆனால் எனக்கு தெரிந்து கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளில் ரியல் எஸ்டேட் என்பது ஆண்டுதோறும் 12% ரிட்டர்ன் கொடுக்கல. இது 1-2 பேருக்கு கிடைச்சிருக்கலாம், அதுக்காக வந்துட்டு 98% வந்துட்டு எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான எண்ணமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தங்கமும் வந்து கடந்த காலங்களில் பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்கல. அதாவது கடந்த 20-25 ஆண்டுகளில் 9-10% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கே ஒழிய 12% அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து ரிட்டர்ன் தங்கம் கொடுக்கல. வேறு எந்த இதில் வருமானம் கிடைக்கும்? எஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷம், நான் 15 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 6-7% தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் தான் முதலீடு பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை விட வேறு எதில் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை யோசிங்க. அதில் கிடைச்சா அதில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ கூட உங்களுடைய பணம் முழுக்கவும் ஒரே இடத்துல போகாமல் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில், கொஞ்சம் கோல்டில், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை நிச்சயமாக சேர்க்க முடியும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. நன்றி, வணக்கம். லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.